வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மிகவும் சுவையான ஸ்பைசியான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறது பார்க்கலாம். இந்த பன்னீர் கிரேவி சப்பாத்தி, இட்லி, பூரி இதுக்கெலாம் பெஸ்ட் சைட் டிஷ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முந்தி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சது மிக்சியில் போட்டு, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிக்கணும். இந்த அளவு எடுத்துக்கணும். வெங்காய மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ தயிர் மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் மிக்சியில் போட்டு, அதில் ஒரு தக்காளி பழம், பழுத்து ஒரு தக்காளி பழம், அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் டாட்டா சால்ட், சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு சாந்தா அரைச்சி எடுத்துக்கணும். அடுப்பில் வானல் வச்சு ஒரு 80 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் லவங்கம், பட்டை, இலை, ஏலக்காய் எல்லாம் பொரிஞ்சதும் பொடிச்ச அதில் ஒரு வெங்காயம் அதில் சேர்க்கணும். வெங்காயம் கொஞ்சம் பச்சை நிறம் மாறினதும் அரைச்சி வச்ச வெங்காய மசாலாவை இதில் சேர்க்கணும். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த அளவு வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச தயிர் மசாலாவை இதில் சேர்க்கணும். சேர்த்து கலக்கணும். இதில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கணும், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கணும், தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இல்லைங்களா, டேஸ்ட் பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க. மீடியம் தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா கொதிக்கணும். அந்த அளவுக்கு கிண்டுங்க, கை விடாமல் கிண்டுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும்.
இந்த அளவு வந்த உடனே நம்ம கிரேவி பதம் வர்றதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது மீடியம் தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். தண்ணி ஊற்றி கலந்ததுக்கப்புறம் இந்த அளவு கொதித்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எடுத்து இதில் சேர்க்கணும். சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். மூடி 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பு நிறுத்திடலாம். இதில் கசூரி மெத்தி இருந்தால் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா பொடி சன்னா இருக்குன்னா கொத்தமல்லி தழை சேர்த்து பரிமாறலாம். நீங்களும் இது மாதிரி ஸ்பைசியான பன்னீர் கிரேவி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.